அப்படியா? வெயில் அதை ஏன் கேட்குறீங்க? பாண்டிச்சேரியில் வெயில் பட்டையை கிளப்புது. வேக்கூர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பசங்களுக்கும் எனக்கும். பவுடரே யூஸ் பண்ண மாட்டேன், இனிமே பவுடர் போடணும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் வெயில் எப்படி இருக்குது? சென்னையில் அதுக்கு மேலே இருக்குது. அப்படியா? சொல்லவா வேணும்? அதானே. வெயில் தாங்க முடியல சாமி. அதே தான் இங்கேயும். 10 மணிக்குள்ளே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். யாராவது ஒருத்தவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்போ லைவ் போட்டாலும் இன்னைக்கு ஃபுல்லாக லைவில் வந்தனா தான். போன லைவில் ஒருத்தவங்க மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போவே இப்படின்னா மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. என்ன சமையல்? இன்றைக்கி எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார், கேரட் பொரியல், தயிர், அவ்வளோதான் தங்கம். காலையில் பழைய சாதம். நைட்டுக்கு ஏதாவது சப்பாத்தி மாதிரி போடணும். வேற ஒரு என்ன சொல்கிறது? ஓகே, சூப்பர் சொல்கிறாங்க. நேற்றுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு நியூஸ் படிச்சிங்களா? வந்தனா பேப்பர் படிப்பீங்களா? வேலைக்கு போகிறது இல்லையா? ஆமாம், இப்போதைக்கு போகிறது இல்லை, எப்போ வேணாலும் போவேன். பேப்பரில் நியூஸ் பார்த்தீங்களா நேற்று பாண்டிச்சேரியில்? என்ன நியூஸ் அக்கா சொல்லுங்கள். அதான் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 4வது தம்பி, அவங்கெல்லாம் ஒரு சண்டே இல்லை, அதனால் 10 பேர் சேர்ந்து வில்லியனூருன்னு சொல்லி சங்கராபரணி ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றுல பிரியாணி வாங்கிட்டு போய் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சிருக்கானுங்க. எல்லாரும் சேர்ந்து குளிச்சிருக்காங்க 10 பேருக்கு மேலே. அப்போவே போட்டி போட்டு குளிக்கும்போது எல்லாரும் ஓரளவுக்கு வந்துட்டாங்க வெளியே. ஒரு தம்பி மட்டும் அதில் அமருன்னு சொல்லிட்டு, நல்லா 29 வயசு தான் அந்த தம்பிக்கு. அதுதான் மணலை திருடுறாங்கல்ல, அந்த மாதிரி மணல் அள்ளி இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்ப குழியாக இருந்திருக்கு. அது அவனுக்கு தெரியாமல் அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டான், இறந்து போயிட்டான். எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீடு தான் அந்த தம்பி. அது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. 28 வயசு, இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பித்த வயசு. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஐயோ அப்படின்றாங்க. அதே அந்த ஃபீலிங்லே எனக்கு ரொம்ப உடம்பே முடியல. இப்போலாம் பொம்பளை பிள்ளைங்கள கூட நம்ம வளர்த்துடலாம், ஆனால் இந்த ஆம்பளை பிள்ளைங்கள வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்தனா பயமாக இருக்குது. ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்துக்கிறானுங்க, அவனுங்களை பிடிச்சி நிறுத்த முடியல. தண்ணியில் எல்லாம் பசங்களை விளையாடவே அனுப்பக்கூடாது. நான் கூடவே கூப்பிட்டு போவேன், கூப்பிட்டு வருவேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகிறானுங்க. நான் சொல்கிறதுன்னு தெரியல. 28 வயசில் சம்பாதிச்சு கொடுக்குற இந்த வயசில் அவங்க அம்மாவும் தனியாக இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டு இறந்து போயிட்டாங்க. 2 பையன்தான், வச்ச தம்பி மட்டும்தான் இருக்காங்க. அண்ணன் இறந்துட்டாங்க. சம்பாதிக்கிற வயசில் இறந்து போச்சு, கல்யாணமும் பண்ணலை. எவ்வளோ ஒரு கஷ்டம் பாருங்கள். எந்த வயசில் இருந்தாலும் சரி, தண்ணி, ஃபால்ஸ், பீச் எங்கேயும் அனுப்பக்கூடாது. அதுவும் சில இடங்கள் எல்லாம் பார்த்து அனுப்பணும். ஏன் சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, சொல்லாமல் போகிறாங்களே, என்ன பண்ணுறது? சூதானமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தால் புத்தி எப்படி வேணாலும் ஆகும். அதான் அந்த ஒரு இன்சிடெண்ட் நேற்று, அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போடலாம், வீடியோ போடலான்னு நினச்சேன் நேற்று, ஆனால் மனசு வரல. நம்ம பிள்ளையா இருந்தால் நம்ம போடலாம், அது மாதிரி அவங்க மனசு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதில் போய் எங்கே வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு
அதாவது ஒரு அவேர்னஸ் குடுக்கணும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா